மாஹே கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மற்றும் மாஹே கூட்டுறவு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட கவர்னர் கைலாசநாதன் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். 2 நாள் அரசுமுறை பயணமாக மாஹே சென்றுள்ள துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஸ்ரீ உஸ்மான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நிறுவப்பட்டுள்ள புகழ்பெற்ற மையழி விடுதலை போராட்ட வீரர் கே ஸ்மார்ட் மாஸ்டரின் மார்பளவு சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாஹே கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மற்றும் மாஹே கூட்டுறவு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக மாஹே மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை தாங்கினார். மாஹே பகுதிகள் அரசு துறைகள் மூலமாக செயல்படுத்தப்படும் திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பரம்பத், மாஹே மண்டல நிர்வாக அதிகாரி மோகன்குமார், நகராட்சி ஆணையர் சதீந்திர சிங் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் அருகே முன்விரோதம் காரணமாக 3 பேர் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு படுகாயமடைந்த மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சுகநாதன்பேட்டை விநாயகர் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் பழனி. இவரது மகன் எலி என்கிற தினகரன் வயது 20 மெக்கானிக். நேற்று இரவு 9 மணிக்கு தினகரன் வீட்டிற்கு வந்த இளைஞர்கள் சிலர் அவரை அழைத்துச் சென்றனர். அவர்கள் வழுதாவூர் சாலையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களிடையே திடீர் மோதல் வெடித்தது. இதில் அவர்களுக்குள் கத்தியால் வெட்டிக் கொண்டனர். இதில் தினகரனுக்கு தலையில் வெட்டு விழுந்தது. மேலும் லாஸ்பேட்டை ஜேக் வயது 23, பாரதிபுரம் ஏழுமலை வயது 25 ஆகியோருக்கும் கத்தி விட்டு விழுந்தது. படுகாயமடைந்த 3 பேரும் கதிர்காமம் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டனர். தினகரன் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்து மோதலுக்கான காரணம் குறித்து விசாரித்தனர். முதல் கட்டமாக முன் விரோதத்தில் தகராறு ஏற்பட்டு வெட்டி கொண்டது தெரிய வந்தது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மாதந்தோறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அப்போது பொதுமக்கள் அளிக்கும் புகார் மனுக்களுக்கு பெரும்பாலான மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த மாதம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்ட 65 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். அதில் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் 223 பொதுமக்கள், அதில் 31 மகளிர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக காவல் நிலைய அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த புதிய வீடு கட்டும் பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி விண்ணப்ப படிவத்தினை வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட புதிதாக கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு புதிதாக நிதி உயர்த்தப்பட்ட படிவத்தினை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு திட்டத்தின் அம்சங்களை எடுத்துரைத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது. 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தகர்த்தது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு விதித்திட்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ராயல் சல்யூட் பேரணி தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் மகனும் மார்டின் குழும நிர்வாக இயக்குநருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் தலைமையில் நடைபெற்றது. பேரணிகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணி திருவள்ளுவர் சாலை, வள்ளலார் சாலை வழியாக காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற அலுவலகம் வந்து நிறைவடைந்தது. பேரணிகள் பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என பல்வேறு தமிழக கலைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிகள் போட்டியிடத்தான் தயாரிக்க வருவதாகவும் அதற்காக பாஜகவில் சீட் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உழவர்கரை தொகுதி மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் கொடியேற்றி வைக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் மாநாட்டை துவக்கி வைத்து கூட்டத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இந்திரா காந்தி சிலை முதல் மூலக்குளம் வரைகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தடுத்திட சாலையை இருபுறம் விரிவாக்கம் செய்து மேம்பாலங்கள் அமைத்திட வேண்டும், உழவர்கரை தொகுதி முழுவதும் பாதாள சாக்கடை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும், கனகரக ஏரி பகுதிகள் அமைந்துள்ள பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை திறந்து வெளியில் விடாமல் குழாய்கள் மூலம் கடலில் கலக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாமணர் நகர பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பழுதடைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பை இடித்துவிட்டு புதிய நவீன அடுக்குமாடி குடியிருப்பை கட்டிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மணவேலி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முன்னாள் மாணவர் கூட்டமைப்பினர் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தீவிர துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி தந்தை பெரியார் அரசு முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவியுடன் ஜேசிபி எந்திரம் மற்றும் துப்புரவு பணியாளர்களுடன் சிறப்பு துப்புரவு பணி நாளை 2/6/2025 அன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு இன்று அரியாங்குப்பம் மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கூட்டமைப்பின் தலைவர் காத்தவராயன் தலைமையில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் பாலதண்டாயுதம், பொருளாளர் முருகன், துணைத் தலைவர் கோதண்டபாணி, கனிமொழி, துரைமுருகன், செயலாளர்கள் சுரேஷ், மாகன்வில் மற்றும் நிர்வாகிகள் குமரேசன், கலைவாணன், கலைச்செல்வி மற்றும் பல கலந்து கொண்டு இந்த துப்புரவு பணியை மேற்கொண்டனர். ஸ்மார்ட் சிட்டி மூலம் கட்டப்பட்ட அண்ணா திடலுக்கு புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு இயக்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் மற்றும் அண்ணா திடலை சுற்றியுள்ள அண்ணா சாலை, சின்னசுப்பராயப்பிள்ளை வீதி, லப்போர்த் வீதி போன்ற பகுதிகளில் புதிய கடைகள் கட்டப்பட்டு அதில் சின்னசுப்பராயப்பிள்ளை வீதி மற்றும் லப்போர்த் வீதியில் உள்ள கடைகளை முதல்வர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்கிற குப்புசாமி கடை உரிமம் மற்றும் சாவிகளை கடந்த காலங்களில் அங்கு கடை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் சில தினங்களுக்கு முன்பு வழங்கினர். மேலும் கடைகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கான ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. அண்ணா திடலை சுற்றியுள்ள பகுதிகளின் குறைந்த மின் அழுத்தத்தை போக்கும் விதமாக இந்த புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. துவக்க நிகழ்ச்சியின் போது மின்துறை அதிகாரிகள், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை தேசிய சுகாதார இயக்கம் சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் நாடகம், நடனம், தெருக்கூத்து நடத்தி புகையிலை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. புதுவை சுகாதாரத்துறை தேசிய சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம், கலெக்டர் அலுவலகம், பள்ளி கல்வித்துறை, தேசிய வாய் சுகாதார திட்டம் ஆகியவை இணைந்த உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை நடத்தியது. புதுவை கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிக்கு கலெக்டர் குலோத்துங்கன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி வெங்கடேஷ், நோடல் அதிகாரி கவிப்பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாநில ஆலோசகர் சூரியகுமார், மணிமாறன் ஆகியோர் செய்திருந்தனர். கல்லூரி, பள்ளி மாணவர்கள் புகையிலை பழக்கத்தால் சமுதாயத்திற்கு ஏற்படும் தீமைகள், புகையிலை பொருட்களை விற்க நிறுவனங்கள் செய்யும் யுக்திகள் பற்றிய நாடகம், நடன விழிப்புணர்வு பேச்சு, தெருக்கூத்து, நாட்டுப்புற நடனம், மௌன மொழி நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது.
புதுச்சேரியில் பெண் உட்பட 7 பேரிடம் 3,83,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். விலைநூரை சேர்ந்த நபர் ஒருவர் ராயல் மவுஸ் மில்க் டீ என்ற செயலி பதிவிறக்கம் செய்த முதலில் குறைந்த பணத்தை முதலீடு செய்தார். அதற்கான லாபம் கிடைத்தது. அந்த ஆசையால் அவர் 1,20,000 ரூபாயை முதலீடு செய்தார். அதற்கான லாபம் கிடைக்கவில்லை. அதன் பின் அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. பாகூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் தொடர்பு கொண்டு தெரிவித்தார். அதை நம்பிய அவர் 45,000 அனுப்பி ஏமாந்தார். சாரும் பகுதியைச் சேர்ந்த பெண் 46,000 அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டைச் சேர்ந்த பெண் OLX செயலி மூலம் பழைய கார் வாங்குவதற்கு 40,000 அனுப்பி ஏமாந்தார். நெட்டபாக்கம் பகுதியைச் சேர்ந்த நபரிடம் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறி அவரிடமிருந்து 34,000 ரூபாயை பெற்று மோசடி கும்பல் ஏமாற்றினர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் போன் ஆப் மூலம் கடன் பெற்று அதனை கட்டியுள்ளார். பின் அப்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டி அவரிடமிருந்து 78,000 ரூபாய் மோசடி செய்துள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்களின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில் திருப்பணிகளுக்கான நிதி உதவியினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட 3 கோவில் திருப்பணி விழாவிற்கான ரூபாய் 1,20,000 நன்கொடையாக வழங்கப்பட்டது. அதிமுக மாநில கழக பொருளாளர் பாண்டுரங்கன் முருங்கபாக்கம் முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் மற்றும் காக்கையன்தோப்பு மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் மற்றும் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழநீர் அம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் என 3 கோவில்களுக்கும் ரூபாய் 1,20,000 நன்கொடையாக அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினர். நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா உடனிருந்தார். மேலும் அந்தந்த பகுதி கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனர். அவைத் தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், அப்பு பாலாஜி, மாவட்ட பிரதிநிதி குமரன் மற்றும் காத்தவராயன், ஆறுமுகம், காண்டீபன், ஜோதி, விஸ்வா என கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ் மக்கள் நண்பன் கட்சி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மக்கள் நண்பன் கட்சி தலைவர் செந்தில்குமார், இந்திராநகர் தொகுதி ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த நிதியில் மாதம் தோறும் 1000 ரூபாய் என்கிற வீதம் 3 நபர்களுக்கு மொத்தம் 3,000 ரூபாய் உதவித்தொகையை தனது சொந்த பணத்திலிருந்து வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து உதவிக்கு தன்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பல ஆண்டுகளாக தன்னலம் பெறாமல் ஏழை மக்களுக்கு உதவி செய்து வருவதாகவும், முதியால்பேட்டை சிறுமி படுகொலை நேரத்தில் அந்த குடும்பத்தினருக்கு உதவியதும், ரெடியார்பாளையம் கழிவுநீர் வாய்க்கால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவியதும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். வெளியூர் திருகாமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி வெளியூர் கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள பிடாரி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு துவங்கியது. தொடர்ந்து 29ஆம் தேதி பிடாரி அம்மன் ரத உற்சவம் முடிந்தது. 30ஆம் தேதி விநாயகர் உற்சவம் நடைபெற்றது. நேற்று 31ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் விழாவில் 3ஆம் தேதி பாரிவேட்டை நிகழ்ச்சி, 5ஆம் தேதி 63 நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, 7ஆம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர் திருவிழாவில் காலை 7:40 மணி அளவில் சுவாதி நட்சத்திரத்தில் கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர். விழா ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திரு காமேஸ்வரன், சிவனடியார்கள், சிவாச்சாரியார்கள் மற்றும் உற்சவ மரபினர் செய்து வருகின்றனர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்து உப்பளம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவை எதிர்வரும் ஜூன் 3 அன்று சிறப்பாக கொண்டாடும் வகையில் திமுக மாநில கழக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் மாநில கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் மணிமாறன் மற்றும் தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசாக் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலைகள் எதிர்வரும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்டங்கள், அன்னதானம், நீர் மற்றும் மோர் பந்தல்கள், நிவாரணப் பொருட்கள் வழங்கல் போன்ற நலத்திட்ட உதவிகளை தொகுதிக்குட்பட்ட 25 கிளைகளிலும் நடத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில தமிழ் வெற்றி கழகம் சார்பாக மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளின் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆணைக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின் பெயரில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்று மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு அண்ணா சிலை அருகே மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.